நம்புறோம். நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக சிலுவையிலே பாருங்க, மக்கள் சொல்றாங்க திருடனை விடுதலையாக்கும் இயேசுவை சிலுவையிலே அறையும். நம்மளை புரிந்து கொள்ள மாட்டார்கள். நம்முடைய அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். நமக்குத்தான் தெரியும். உண்மையை தூக்கி எறிவார்கள், பரிசுத்தை தூக்கி எறிவார்கள், பொய்யை நம்புவார்கள். கர்த்தருக்கு தான் தெரியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மிகவும் நம்ம வாழ போது கொஞ்ச காலம். ஐஸ்வர்யவான் சுகமாய் வாழ்ந்தது கொஞ்ச நாள் தான். லாசரு கஷ்டப்பட்டது கொஞ்ச நாள் தான். ஆனால் லாசரு இறந்த உடனே ஆபிரகாமுடைய மடியில் அழகாய் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, பசியாய் இருக்கிறவன் பாக்கியவான், தாகமாய் இருக்கிறவன் பாக்கியவான், துன்பப்படுற நீ பாக்கியவான், துன்பப்படுற நீ, உபத்திரவப்படுற நீ பாக்கியவான். ஏண்டா உனக்கு உபத்திரம் வருது, இயேசுவை ஏற்றுக்கொண்டேடா, நான் பாக்கியவான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட உனக்கு ஏண்டா குற்றச்சாட்டு வருது? ஏண்டா எல்லா பழியை தூக்கி உன் மேல போடுறாங்க? உனக்கு தெரியும் உண்மை, ஆனா ஊரார் தூக்கி பழியை போடுவாங்க. அல்லேலூயா. நீ நினைக்கும் நான் தான் பாக்கியவான். நான் யாரு? பாக்கியவான். பரலோக ராஜ்யம் உன்னுடையது. எவ்வளவு திடப்படுத்துகிறான் ஒரு மனிதனை நிலை நிறுத்துவதற்காக, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக எத்தனை வார்த்தைகளை தேவன் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவரை விட்டுவிடக்கூடாது. அவரை போல நல்லவர் இந்த உலகத்தில் கிடையாது. நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, கொஞ்ச காலம் வாழ போகிறோம். நமக்கு நித்தியமாய் பரலோக ராஜ்யம். இதனுடைய விளைவு லாசரு பாருங்க, இவ்வளவு அழகாய் அருமையாய் நித்திய வாழ்க்கைமா, நித்திய வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை. இது வாழ்க்கை கிடையாது. அழிவுள்ளது அழியாமை சுதந்திரிப்பதில்லை. அதுதான் சொன்னாரு, உனக்கு கிடைத்த தயவிலே நீ நிலைத்திருந்தால் மறுபடி உனக்கு ஒரு தயவு உண்டு. என்ன தயவு? பரலோக ராஜ்யம். நிலைத்திராவிட்டால் வெட்டுண்டு அக்கினியில் தூக்கு போடுவார். அல்லேலூயா.